எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல? சார், அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான ஆளு. உத வாங்கினதும் இல்லாம சர்டிபிகேட் வேற அவனுக்கு. இடியட்ஸ். நீங்கெல்லாம் குழந்தைய கடத்திக்கிட்டு வர்றதுக்கு லாய்க்கு இல்ல. அதுக்கு நான் வேற ஆளதான் பார்க்கணும். Now you do one thing. At least அந்த பொட்டச்சி கங்கா நடத்துற கிளப்பையாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. ஓகே. Get out! ஏண்டிய கோமா? ஒண்ணும் இல்ல. எத்தனை தடவை தான் கடன்காரர்கள் சமாளிக்கிறது? அட்லீஸ்ட் அந்த குழந்தையை கடத்திக்கிட்டு வந்தாவது பல லட்சம் சம்பாதிக்கலாம் நினைச்சேன். அந்த பிளான் நடக்காம போச்சு. இந்த கிளப்ல வர வருமானத்தை வச்சாவது கடன் எத்திக்கலாம் நினைச்சேன். அந்த கங்கா இங்க வர்ற அத்தனை கஸ்டமர்ஸை வசீகரம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க ஏண்டா பாட்ட நிறுத்தினீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. கங்காவுக்கு மாமாடா நானு. நாங்கெல்லாம் கங்காவுக்கு மச்சான்டா. என்னடா மரியாதையை பேசலன்னு நான் இழுத்து வச்சு எடுத்துருவேன். என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? கணக்குல செலவு பண்ணி கிளப்ப நடத்துறாரு எங்க முதலாளி. அங்க வர்ற கூட்டத்தை எல்லாம் கஞ்சாட காட்டி வளைச்சு போட்டுக்கிட்டியா? அதுக்கு என்னடா என்னடா போடா. பொம்பளை சொல்லிட்டா போடவில்லை. என்னங்கடா அவங்கள்ட்ட சொல்லி வை, இந்த ஜானி சான்கான் வம்பு சண்டைக்கு வரமாட்டான், வந்த சண்டைக்கு போக மாட்டான். நாசம் பண்றீங்களா? கிளப்பு நடந்துச்சு, யாரும் இருக்க முடியாது. ஐயோ ஐயோ சும்மா விட மாட்டேன். சும்மா விடக்கூடாது. உங்களை பாத்துக்கிறேன்டா மாமா. இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். கவலைப்படாதே. இவங்களை ஒழிக்கிறதுக்குன்னே ஒருத்தன் பொறுத்திருக்கிறான். 442344க்கு போன் பண்ணு. பிக்சர் ராம்பார் பிச்சி. பலத்தை ஏத்திட்டு வரண்டா. ரங்கா, நான் 3 ஸ்டார் கிளப்ல இருந்து கங்கா பேசுறேன். கோல்டன் கிளப் நடத்திட்டு இருக்கானே ரவி, அவன் அடியாட்கள் எல்லாம் அனுப்பிச்சு என் கிளப் நாசம் பண்ணிட்டான். அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. பொம்பளையா? அவன் அட்ரஸ் என்ன? 22 நாயர் ரோட் மாம்பலம். சரி, நஷ்டத்தை வசூல் பண்ணி 10 நிமிஷத்துல அங்க வந்து சேர்றேன். விடாதீங்க, நுழைக்கிடுங்க, நல்லா போட்டு கொடுங்க, சும்மா விடாதீங்க. ஏய், இங்க எவன்டா அது ரவி எங்கிறது? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா? என்ன?
அவசரடிக்கு ரங்கா. போன் நம்பர் 442344. தட்ஸ் குட். நீதான் மிஸ்டர் ரங்காவா? ஆமாடா கண்ணா. ஐ எம் ரவி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 3 ஸ்டார் கிளப்ல நடந்த அடிக்கடி சம்பந்தமா நமக்குள்ள கொஞ்சம் பேச பண்ண வேண்டியிருக்கு. தனியா ஒதுங்கிக்குவோமா இல்ல இங்கே வச்சு தீர்த்துக்கலாமா? தனியாவே ஒதுங்கிக்கலாம். தட்ஸ் குட். என்ன விஷயம் சொல்லு. உங்களுடைய அடியாள்கள் 3 ஸ்டார் கிளப்ல புந்து ஏகப்பட்ட பொருளை நாசம் பண்ணிட்டாங்க. அதான். அந்த கிளப் உன்னோடதா? இல்லைங்க. அதை நடத்துறவளுக்கு நீ சொந்தக்காரனா? அதுவும் இல்லைங்க. பின்ன எதுக்காக இங்க வந்த? என் வேலையே அதான். என் பேரு அவசராடி ரங்கா. அப்ப நீ அடியாளு அப்படின்னா அவங்களோட நான் காசு அதிகமா தரேன். அதே கிளப் நீ அடிச்சு நோக்கி நஷ்டப்படுத்திட்டு வரியா? உங்க அடியாள்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். நான் யாருக்காக வர்றேனோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பணமே வாங்குறேன். ஹலோ ஹலோ. இப்ப நீ என்ன சொல்ற? அந்த கிளப்ல 5000 ரூபாய் பொருள் சேதமா இருக்கு. அந்த பணத்தை நீங்களே கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? உன்னால முடியுமா? முடியுமாவா? முடியாதங்கிற வார்த்தையே இந்த ரங்கா அகராஜில கிடையாது. எனக்கு தேவையானது 5000 ரூபாய். தேங்க்யூ. பாய். ஹாய். கீழே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவனை கைய கால ஒடிச்சு அனுப்புங்க. ஆளை காணுமே. என்னமா? உங்க திட்டத்தை தெரிஞ்சுதான் நான் படிக்கட்டுல வந்தேன். ஆரம்பிப்போமா கச்சேரிய? கச்சேரி முடிக்க போற. உன்னை வச்சுதான் மங்களம் பாடணும். பாடட்டா? Take it easy, take it easy, brother. இனிமே இந்த மாதிரி சில்லத்தரமா நடந்துகிட்ட கைய கால நோரைக்கிடுவேன். ஜாகிரதை. என் பேரு அவசராடி ரங்கா. அவசர அடி சமயத்துக்கு உதவும். ஆரெல்லாம் அல்பிங்க குடிக்கிறதுடா. பட்ட போடு பட்ட. அம்மா யாருப்பா நீ? அம்மா நெத்தில அடிக்கிறம்மா. அடடே,
வாங்க